ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதாஸ் மினி கிச்சன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நெத்திலி மீன் கருவாடு ஃப்ரை பண்ணுறேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நெத்திலி கருவாடுங்க, இங்கே பாருங்க, நல்லா இவ்வளோ சுத்தமாக இருக்குது. இதில் மண்ணெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சுரண்டிடலாம். இல்லைன்னா வடக்கல் இருக்குதுங்க, வடக்கல்லில் போட்டு சூடானதே போட்டு நல்லா 2 வறுத்து இந்த இருக்கிற மண்ணெல்லாம் விழுந்துடும். நான் தலையெல்லாம் கிள்ளி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இதை வந்துட்டு நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இந்த கரையை எனக்கு பார்த்தீங்களா, இந்த குடல் ஊறிச்சுன்னா இந்த குடல் வந்துடும். இதெல்லாம் நம்ம சுத்தமாக எடுத்துடணும். இங்கே பாருங்க, இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டோம்னா அப்போ தான் நல்லா இருக்கும். ஒரு குழந்தைங்க வந்து அருகருப்படுவாங்க சாப்பிட்றதுக்கு. இது குடல், இது நமக்கு தேவையில்லை, நம்ம சுத்தமாக எடுத்துடலாம். நான் இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன். பாருங்க, நான் ஒரு 5-6 தடவை ஊற்றி நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்க, இந்த உள்ள கருப்பாக்கு எல்லாம் போயிடுச்சு. வாங்க செய்யலாம். நான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் நெத்திலி கருவாடு ஃப்ரை. பூண்டு ஒரு 5-6 பல்லு வந்து தட்டி உள்ள போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நல்லா ஒரு 100-150 கிராம் போட்டிருக்கேங்க அரிஞ்சு. நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போடுறேன். ஏற்கனவே அந்த கருவாட்டு உப்பெல்லாம் கழுவிட்டேன். நம்ம இப்போ கொஞ்சம் வெங்காயம் வதக்கி போட்டு போடலாம். தக்காளி, நான் ஒரு பெரிய தக்காளி 1.5 தக்காளி போடுறேங்க. நீங்கள் புளிப்பு வேணும்னா 2 தக்காளி வேணால் போட்டுக்குங்க, சேர்த்து போட்டுக்கலாம். இது புளி ஊற்றி செய்யலாங்க. ஆனால் இந்த இரும்பு வடக்கல் நான் வச்சுருக்கேன். புளி ஊற்றி செஞ்சோம்னா சமைக்கலாம். நல்லா சமைச்சிட்டு எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். ஆனால் புளி செஞ்சு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி நான் தக்காளி போட்டு தான் செய்கிறேன். பெரிய வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம், அது பொடி பொடி நறுக்கி போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் போட்டுட்டு அது நல்லா டேஸ்ட் கிடைக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கருவாடு போட்டலாம். இது வந்து 400 கிராம் இந்த கருவாடு. எப்பவுமே நீங்கள் ஒவ்வொரு அலாசி தனித்தனி எடுத்து வச்சுட்டு அப்புறம் மடி போட்டு அலாசிங்க. அலாசிட்டு அப்படி வடிச்சிடாதீங்க, மண்ணெல்லாம் கீழே நின்றுக்கும். மஞ்சத்தூள், வரமிளகாய் தூள், காரம் தேவைக்கேற்ப போட்டுக்குங்க. இது வந்து குழம்பு மிளகாய் தூள், நான் வீட்டில் அரைச்சது, அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சுருக்குன்னு செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரசம் சாப்பாடுக்கெல்லாம் சாப்பாடு நல்லாயிருக்கும். பருப்பு சாப்பாடு, ரசம் சாப்பாடுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இது வந்து மீன் மாதிரி தாங்க, சீக்கிரமாக வெந்து போயிடும். அதனால் நம்ம வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஒரு 2 கை தெளிச்சுக்குவோம். ஒரு வேக்காடு வந்தால் போதும். மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு போட்டேன். இப்போ லைட்டாக தூவிக்கலாம். உப்பு காரம் பார்த்துக்குங்க, பார்த்து 10 தூவிக்குங்க. ஒவ்வொரு தடவை உப்பு நிறையா இருக்கும், அதுக்கு போடாமே தான் செய்யணும். பாருங்க, மீன் மாதிரியே தான் உடையாமல் வந்துருக்கு. ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா உடஞ்சிரும். இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு.
அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டு நெத்திலி மீன் ஃப்ரை பாருங்க சூப்பராக ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.